ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நியூ ஆர்லன்ஸில் வந்து டே 3. மார்னிங் வந்து நாங்கள் ஸ்வாம்ப் டூர் போயிட்டு வந்துட்டு இது வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 இருக்கும். இது வந்து எங்கள் ரூம்லேருந்து நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்தேன் நான். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் மார்க்கெட்டு, அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ராமில் போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அந்த பஸ் ஸ்டாப்பு. ஸோ ட்ராம்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ராம் வந்துருச்சு. இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து $6. ஸோ நாங்கள் நினச்சோம் ஒவ்வொரு டைம் போகிறப்பையும் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து சிட்டியை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பஸ்ஸும் இருக்குது, அந்த ஓப்பன் பஸ் அது எல்லாமே இருக்குது. நாங்கள் ட்ராமில் போனதே இல்லை. ஸோ ட்ராமில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். இப்போ எங்கள் ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்புக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் தான். ஸோ வந்து நாங்கள் ட்ராம் பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் போகிறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு போயிட்டு அடுத்து ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட். இதுதான் நான் சொன்ன பார்க்கு. ஸோ இந்த பார்க்குக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப்பு. ஸோ அங்கே இறங்கி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குக்கு வந்துவிட்டோம். இந்த பார்க்குக்கு ஆப்போசிட் சைட் போனோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டு. அப்புறம் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நியூ ஆர்லன்ஸ் தான் இட்ஸ் அ பர்த் பிளேஸ் ஃபார் ஜாஸ் மியூசிக். ஸோ ஜாஸ் மியூசிக்குங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கன், கரேபியன் அண்ட் யூரோப்பியனோட அந்த பிளண்டு தான் வந்து ஜாஸ் மியூசிக்காக. ஸோ இதுதான் வந்து பர்த் பிளேஸ் அப்படின்னாங்க. ஓ, இங்கே வந்து பிக்சர்ஸ் எடுக்கிற மாதிரி நிறையா பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்து வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரான உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பாண்டிச்சேரி அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு க்ரௌடு கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்றபடி எனக்கு வந்து அங்கே நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்குள்ளே போனது அதே ஃபீலிங் தான் வந்துச்சு. நியூ ஆர்லன்ஸ் வந்து இது வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி. அது போக பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே போர்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் குட் ஃபார் ட்ரேடிங். அதனால் நிறைய அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஃப்ரெஞ்சு, கரேபியன், ஆஃப்ரிக்கன்ஸ், அந்த கல்ச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிசிசிப்பி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த ஊர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் அந்த அப்சர்வேட்ரியிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ஃபைனலாக இந்த வீடு முடிகிறப்ப காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த ரிவருக்கு நடுவில் வந்து இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதுவே வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து நைட் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து நிறைய வந்து இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுவே ஒரு தனி டூர் இருக்குது, கோஸ்ட் டூர்னு. அது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 8 o'clock மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய குரூப்பாக வந்து நிற்க வச்சு என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு பில்டிங்கை ஆப்போசிட்லேயும் நிற்க வச்சு நம்மளுக்கு அந்த பில்டிங்கை பற்றி கதை சொல்லுவாங்க. அது ரிலேட்டட் டு கோஸ்ட். ஸோ அங்கே வந்து பேய் இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி. அது வந்து ரொம்ப ஃபேமஸ்னாங்க. ஆக்சுவலி நாங்களும் போனோம். எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ நாங்கள் 2-3 ஸ்டோரி கேட்டுட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். நாங்கள் இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச், லாங் ஸ்ட்ரெச்சு. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மிசிசிப்பி ரிவர் அங்கே தான் போய் முடியும். என்ன போகிற வழியில் நம்ம இந்த வீடெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரெஞ்சு அந்த கல்ச்சர், அவங்களோட அந்த டைப் வீடு. ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. சில வீடு பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. நிறையா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டு. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த நம்ம ஊரில் இருக்கும் பார்த்திங்களா சைக்கிள் ரிக்ஷா, அது அப்புறம் வந்து இந்த கார்ட்டு, ஹார்ஸ் கார்ட்டு, ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு பே பண்ணி உங்களால் நடக்க முடியாது அப்படின்னா நம்ம பே பண்ணி அதில் கூட போய்க்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஜாஸ் மியூசிக்கு வந்து இது வந்து பர்த் பிளேஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது டூரிஸ்ட் பிளேஸ்னால உங்களுக்கு வந்து நிறைய பிளேசஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாஸ் மியூசிக் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபைனலி வந்து மிசிசிப்பி ரிவரை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மிசிசிப்பி ரிவருங்க. இதுதான் வந்து யூஎஸில் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். இது வந்து யூஎஸில் அந்த கவர் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2350 மைல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலி வந்து இங்கே நியூ ஆர்லண்ட்ஸில் தான் இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகுது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்கிறது வந்து கடல் தான். இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்றாங்க. இங்கே ரிவரில் வந்து போட்டிங்கும் இருக்குது. போட்டிங் வந்து நாங்கள் நாளைக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே இங்கே வந்து இந்த ஃபுட் பாத்லேயே வந்து நடந்து போனீங்கன்னா அந்த ஃபைனலாக வந்து லாஸ்ட்டில் வந்து எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து நாங்கள் ஃப்ரெஞ்ச் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். பிச்சு கொடுங்க. சூப்பராக முத்து மாதிரி இருக்குடா. Everybody show your love and make some noise for Juice. Come on, y'all. Now, ladies, he's single. ஃபைனலி நாங்கள் எல்லா வேடிக்கையும் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் வந்துட்டோம். ஸோ ஃப்ரெஞ்ச் மார்க்கெட்டுங்கிறது பஸாரு நம்ம ஊரில் இருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே டைப் தான். நாங்கள் வந்த டைமுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 6 o'clock வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் நெக்ஸ்ட் டைமும் வந்தோம். ஸோ பார்த்தோம், ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம ஊர் அளவுக்கு கூட கிடையாது. அதே மாதிரி எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. மேபி இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு வேணால் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.